வணக்கம் ஜோதிடர்களே. நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பது மிக சக்ஸஸ் செய்து விடுங்கள். சரி வாங்க, இன்றைக்கு என்ன என்று பார்ப்போம். பொதுவாக தொழில்ஸ்தானத்தை பார்த்தால் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அரசு சம்பந்தமான தொழில்கள், மற்றொன்று சுய தொழில்கள், மற்றொன்று வெளிநாடு சென்று பார்க்கக்கூடிய தொழில்கள். எனவே இந்த முதலாவது சொன்னது அரசு தொழில். சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். அவருக்கு இந்த நிர்வாக சம்மந்தப்பட்ட கிரகமான குரு பகவான் பார்வை இருக்கணும். அதே போல் அவருக்கு அதிகாரம் செய்யணும். ஏன்னா அரசு அதிகாரிகள் அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க, அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கணும். இந்த 3 சேரும் பட்சத்திலே அவர்களுக்கு லக்னாதி சேரும் பட்சத்தில் அவருக்கு அரசு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுக்கு அடுத்ததாக இது துலாம் ராசி எடுத்துக்கொள்வோம். இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் என்ன, காசு பணத்துக்கு முதலாளிகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பு பெற்றவர்களோட புதன் சேர்ந்தாங்கன்னா அவங்க வியாபாரத்தில் மேன்மை பெறுவார். ஏன்னா புதன் கணக்கு வழக்கக்கூடியவர். இதுக்கு இவரோட சனி பார்வை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இவரை சுற்றி ஏராளமான தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஏன்னா தொழிலாளர் ஒற்றுமை மேன்மை வேணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தொழில் மேன்மை அடைந்து முதலாளி நல்ல நிலைமைக்கு வருவார். இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்ததாக சந்திர பகவான். இவர் கடல் ராசியை குறிக்கக்கூடியவர். இவரோடு ராகு கேதுக்கள் சேரும் பட்சத்தில் வண்டி வாகன தொழில், வெளிநாடு இது போன்ற ஒரு அமைப்புகளை பெறுவார். எனவே இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையும் இந்த 3 வித அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதில் முதலாவதாக எடுத்துக்குவோம். இப்போ நம்ம விருச்சிக இலக்கணத்தை எடுத்துக்குவோம். விருச்சிக இலக்கணத்துக்கு கூட விருச்சிக இலக்கணம் தனுசு இலக்கணத்தை எடுத்துக்குவோம். இந்த தனுசு இலக்கணத்துக்கு 10ஆம் இடம் வரக்கூடிய யார் என்று பார்த்தா அவர் புதன் பகவான் வருவார். இந்த புதன் பகவான் 5ல் போய் அமர்றான்னு வச்சுக்கோங்க. விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம் மேசராசி, அதில் அமர்ந்துருவார். அமர்ந்துட்டு செவ்வாய் பகவான் தனுசு மகரத்துலேருந்து 4ஆம் முறை உச்ச விட்டு பார்வை பார்ப்பார். அப்போ செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் என்னென்ன, 5ஆம் இடம் வாத்தியாரை பிடிக்கும். அப்போ இவரோட 9 குடைவர், தனுசுக்கு 9 குடைவர் சூரிய பகவான். இவரும் ஒரு கல்விஸ்தானம். இவர் போய் அந்த வீட்டுக்கு மேசத்துக்கு போகும்போது அவர் உச்சமாகி போவார். அப்போ உச்ச வீட்டிலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் உச்சம் பெற்று இவர் சிறந்த ஆசிரியராகி விடுவார். அப்போ அரசு வேலை சூரிய பண்ணும்போது இவருக்கு அரசு வேலையாக அமையும். அப்போ என்னென்ன இருக்குது, இப்போ தனுசு ராசிக்காரர் லக்கணம் என்று வைத்துக்கோங்க. இந்த தனுசு ராசி 2லே செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறார் மேசத்தை. அவரோட 9ஆம் அதிபதி சூரிய பகவான் இருக்கிறார். அதோட 10 தொழில்ஸ்தானாதிபதி 10 கன்னியா லக்கணத்தை சேர்ந்த புதன் பகவான் சேர்ந்திருக்காங்க. எல்லாம் 5 பேரும் 5ஆம் இடத்துல 3 பேரும் கூட்டி சேர்ந்துருக்காங்க. அப்போ அந்த லக்கணாதிபதிக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே இது அரசு அமைப்பு சார்ந்த ஒரு தொழில் அமைப்பாகும். இதற்கு அடுத்ததாக இந்த சனீஸ்வர பகவானை பார்ப்போம். தனுசுக்கு அடுத்து மகர வீடு. இவர் 10ஆம் இடம் துலா ராசியில் போய் உச்சம் பெற்றுவார். அதாவது தொழில் ஸ்தானாதிபதி இவரே. இவர் போய் துலா லக்கணத்துக்கு அந்த வீடு வியாபாரி சம்பந்தமான வீடு. துலா ராசி தராசு படம் போட்டு அதில் போய் உட்காந்துருப்பார். உட்காந்து 3, 7, 10ஆம் பார்வையில் பார்ப்பார். இந்த இடங்களில் சுக்கிரவான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவருக்கு சில்வர் பாத்திர தொழில், இரும்பு தொழில், இந்த மாதிரி வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி தொழில் அமைந்து மிகுந்த முன்னேற்றத்தை அடைவார். இவரோட புதன் பகவான் சேர்றான்னு வச்சுக்கோங்க. 9 குடையவர். ஒரு போக்குவரத்து சம்மந்தமான தொழில். இங்கேருந்து சில்வர் பாத்திரம் ஏற்றி வெளியூருக்கு அனுப்புவார். அங்கேருந்து மெட்டீரியல் வாங்குவார். இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள தொழில்கள்லாம் இவருக்கு ஏற்படும். சரி, இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன். இவர் லக்கணத்துக்கு 3ஆம் வீட்டிலே மறைந்து ராகுகேதுகள் தொடர்பு லக்கணாதிபதி தொடர்பு தனக்கான தொடர்பு இருந்தால் இவர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை பெறுவார். இப்போ பார்த்துக்கிட்டிங்களா தொழிலில் என்னென்ன வகை இருக்குன்னு. தொழிற்கார சூரியன் சம்மந்தப்பட்டால் அது அரசு தொழில். சூரியன், குரு பகவான், செவ்வாய் இவர் 3 சேர்ந்தால் அரசு தொழில். சுக்கிரன், சனீஸ்வரன் இவரெல்லாம் சேர்ந்தால் வியாபார சம்மந்தப்பட்ட தொழில். புதன் சேர்ந்தால் 3 பேர் வியாபார சம்மந்தப்பட்ட தொழில். இப்போ சந்திரன், ராகு கேது சேர்ந்தால் அவங்க வண்டி வாகனம் வெளிநாட்டு தொழில் அமையும். சரி, இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.
மறக்காமல் என்னுடைய எபிசோடை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து விடுங்க.